ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசியும் பருப்பு சாதம் செய்கிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. மிக்சியில் ஜீரகம் 1 ஸ்பூனு, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதும் கடுகை போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் தக்காளி ஒரு தக்காளி தான் நான் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 தக்காளி போதும். 1 தக்காளி எடுத்துக்கிறேன், பெரிய தக்காளி. ஒரு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுருங்க. நல்லா வணங்கட்டும். கருவேப்பிலை போடுங்க. நல்லா வணங்குனதும் மஞ்சப்பொடி போட்டு கிளறுங்க. அரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிடுங்க. ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இது மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கிறேன். பூண்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அரைக்கும்போது இப்படி அரைச்சிட்டிங்கன்னா அந்த இரும்பு சத்து குழந்தைகளுக்கு சேரும். அதனால் அரைக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. மனம் நல்லாயிருக்கும் அரிசியும் பருப்புக்கு. இப்போ நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், 1/2 டம்ளர் பருப்பு. இதில் தக்காளி இதெல்லாம் இருக்கிறங்காட்டி அதில் தண்ணியே போதும். நீங்கள் 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசியும் பருப்பும் ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சதை இதை போட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சு 2 விசில் வரட்டும். அரிசியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ 2 விசில் வந்துருச்சு, அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? உதிர ஜம்மனு அரிசியும் பருப்பு ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. சூப்பரான சுவையான அரிசியும் பருப்பு சாதம் ரெடி.